ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஃப்ரைடே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. மார்னிங் சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள்னு சாம்பார்லாம் வைக்கல. பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு கர்ட் ரைஸ், அதாவது தயிரும் ஒயிட் ரைஸும் தனியாக எடுத்துகிட்டு போய்க்கலான்னு பிளானு. அரிசி ஊற போட்டுட்டு அப்படியே காய் கட் பண்ண உட்காந்தாச்சுங்க. எனக்கு நைஃப்பில் கட் பண்ண பிடிக்காது. இது ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே போட்டு சாப்பிட்றது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் டெய்லி சாப்பிட்ருக்கேன். பிகாஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால் இப்போ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்போதுமே அருகாமனையில் கீழே உட்காந்து தான் கட் பண்ணுவேன், அதுதான் நல்லதுங்க. நிறைய பேர் அருகாமனை உட்காந்து கட் பண்ணுறது இல்லை, நின்றுட்டே கட் பண்ணுறோம். நின்றுட்டே வேலை செய்கிறதுனால வெயிட் கெயின் ஆகுது, பாடி பெயின் ஆகுது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மார்னிங்கே பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒர்க் கிளம்புனது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். பேக்ரவுண்டில் வாய்ஸ் நிறைய கேட்கும், பிகாஸ் நான் கொஞ்சம் வெளியில் இருந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். முருகர், அது மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் எங்கள் வீட்டுக்கார மதுரை போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தாங்க. 3 முருகர் ஃபோட்டோ இருக்குது. நாங்கள் முத்துமலை முருகர் போயிருந்தோம், அதோட ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்தோம். அருகாமனையில் உட்காந்து கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஃபேஸ் காட்டில் இந்த வீடியோவில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ் எடுத்திருக்கேன். என்ன சொல்கிறதுங்க, இன்றைக்கி ஃப்ரைடே. இங்கே செம்ம மழை. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clockலாம் நல்ல மழை பிடிச்சிருச்சு. இதில் ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு வாஷ் பண்ணி போட்டுட்டு வந்தோம், எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது வேறு வழி இல்லை, ஒர்க்கில் இருக்கோம், போயிட்டு எடுத்து வைக்க முடியாது இல்லையா. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி தாளிச்சாச்சு. கேரட் எந்த பொரியல் பண்ணினாலுமே கூட ஒரு பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இவ்வளோ தான், கொஞ்சம் தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பூஜை, மார்னிங்கே பூஜை முடிச்சாச்சு. பட் திங்ஸ் இல்லை நெக்ஸ்ட் டேக்கு அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் வாங்கியாச்சு. இந்த பூ மொத்தமாகவே 30 ரூபா தாங்க வந்தது, சாரி 20 ரூபா வந்ததுங்க. நல்லா இருந்தது, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃப்ராக்ரன்ஸும் நல்லா இருந்துச்சு. எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை குட்டி பாட்டில் தான் வாங்கினது, அதே 45 rupees வந்துருச்சுங்க. பூ நல்லா இருக்குல்ல. அப்புறம் இந்த பூவை வச்சு ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தாச்சுங்க, ஷார்ட்ஸை போடுறதுக்காக வீடியோ எடுத்துட்டு. 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த பூவை பார்க்கும்போது எல்லாமே மறந்துடுதுங்க. எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே இடியுடன் கூடிய கனமழைங்கிற மாதிரி பயங்கர மழை. நல்லா இருக்குது, மண் வாசனை, சில்லுன்னு காற்று, மழை, எவ்ரிதிங் சூப்பர். பட் என்ன ஒரு விஷயம்னா, வீட்டில் இருக்கும்போது சூடாக ஒரு கப் காஃபியோ டீயோ வச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், வடை, பஜ்ஜி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோன்னு நல்லாயிருக்கும். அதே ஃபேனையும் ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு பெட்ஷீட்டை இழுத்து புகுத்திட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். பட் முடியாதே, என்ன பண்ணுறது. நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி ப்ரீஸ், தென்றல் காற்றாக வீசினுச்சு. இயற்கையோட அமைப்பே ஒரு அழகு தானே. எனக்கும் பூ கட்டினா ஜாதி முல்லை தான். எனக்கு பூ கட்டியெல்லாம் பழக்கம் இல்லை. நவடேஸ் அம்மா ப்ராக்டிஸிங். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டினேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா, பூ கட்டிட்டு, அதாவது ஈவினிங் ஒரு 5:30க்குள்ளேயே நீங்கள் கட்டிடணும். 5 o'clock முன்னாடியே நீங்கள் கட்டிடணும். ஈவினிங் தான் இது மலரும் இல்லையா. ஸோ 5 மணிக்கு முன்னாடியே கட்டிட்டு அதை ஒரு கவரில் வச்சு ஏர்டைட் பாக்ஸில், அதாவது நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, டிஃபன் பாக்ஸ்னு எப்படின்னா கரெக்டாக சின்னதாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் பெரிய பாக்ஸாக வச்சு நம்ம கட்டுற பூவை விட கொஞ்சம் அதிகமாக கொள்கிற மாதிரி இருக்கணும் அந்த பாக்ஸு. அதுக்குள்ளே வச்சு நீங்கள் கவரில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.